அரசால் போதைப்பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வு மற்றும் நடவடிக்கைகள் காவல்துறை மூலம் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் பேரில் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் உத்தரவின் பேரில் சத்தியமங்கலம் உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களின் மேற்பார்வையில் இன்று ஈரோடு மாவட்டம் புளியம்பட்டி காவல் நிலைய சரகத்துக்குட்பட்ட இடத்தில் ஒரு வீட்டில் குட்கா பொருட்களை பதுக்கி வைத்து விற்பனைக்கு கொண்டு செல்வதாக ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் மேற்படி வீட்டை சோதனை செய்வதற்கு முறைப்படி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவர்களிடம் ஹவுஸ் சர்ச் வாரண்ட் பெற்று மேற்படி சந்தேகத்துக்குரிய வீட்டில் போய் சோதனை செய்தபோது அந்த வீட்டில் சுமார் 12 மூட்டைகளாக சுமார் 150 கிலோ எடையுள்ள குட்கா பொருட்களை பதுக்கி வைத்துள்ளன. இது தொடர்பாக குற்றவாளியிடம் விசாரணை மேற்கொண்ட போது அவர்களது 4 சக்கர வாகனத்தில் கர்நாடக மாநிலத்திலிருந்து குட்கா பொருட்களை கடத்தி வந்து மேற்படி வீட்டில் பதுக்கி வைத்து அவர்களது 2 சக்கர வாகனத்தில் மூலம் லோக்கலில் அவங்க விற்பனைக்கு கொண்டு செல்வதாக தெரிய வந்திருக்கு. இது தொடர்பாக மேற்படி நபர்களை கைது செய்தும் குட்கா பொருட்களை கைப்பற்றியும் இதற்கு கடத்தலுக்கு பயன்படுத்திய 4 சக்கர வாகனம் மற்றும் 2 சக்கர வாகனம் மேலும் குட்கா பொருட்களை விற்பனை செய்த பணம் ரூபாய் 18,000 அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் வேறு எங்கும் போதைப் பொருட்களோ குட்கா பொருட்கள் கஞ்சா போன்றவற்றை விற்பனை செய்பவர்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டும் அவர்கள் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் அனைவருக்கும் காவல்துறையின் அன்பான வேண்டுகோள், யாரும் போதை பழக்கத்திற்கு அடிமையாக வேண்டாம். போதை பழக்கமானது நமது உடல், உயிர், பொருளாதாரம் அனைத்தையும் சீர்குலைத்து நம் வாழ்வை மோசமான நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியது. எனவே போதை பழக்கத்திலிருந்து முழுமையாக விடுபடுவோம். போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர் குறித்து ஏதேனும் தகவல் தெரிந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதுபோல் தொடர்ந்து போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் மீது தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டும் அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை எச்சரிக்கை விடுக்கிறது. நன்றி, வணக்கம். இதுபோல் தகவல் தெரிவிக்கும் போது பொதுமக்கள் கொஞ்சம் அச்சப்படுறாங்க சார். பொதுமக்கள் போதைப் பொருட்கள் விற்பனை தொடர்பாக பொதுமக்களுக்கு ஏதேனும் தகவல் தெரிந்தால் பொதுமக்கள் தயங்காமல் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். எந்தவித அச்சமோ அவர்களோட ஐடென்டிட்டி எதுவும் ரிவீல் ஆகும்ன்றது அதை பற்றி எதுவுமே பயப்பட வேண்டாம். தங்களுடைய அடையாளம் கண்டிப்பாக பாதுகாக்கப்படும். எக்காரணத்தை கொண்டும் வெளிப்படுத்த மாட்டோம். தாங்கள் போதைப் பொருளுக்கு எதிராக காவல்துறையுடன் இணைந்து போதையில்லா தமிழகத்தை உருவாக்க பொதுமக்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.